வணக்கம் நண்பர்களே. நாம் வாழ்வில் ஏன் சிலர் மட்டுமே நமக்கு இவ்வளவு முக்கியமானவர்களாக இருப்பார்கள் என்பதை பற்றி உங்களுக்கு தோன்றியதா? இன்று நம்முடைய வீடியோவில் நம் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வும், சந்திக்கும் நபர்களும், அனுபவிக்கும் சுக துக்கங்களும் எதற்காக என்று விளக்கப் போகிறோம். இது கர்மவினை பற்றிய ஒரு ஆழ்ந்த விவரிப்பு, மெய்ப்பொருள் மிக்க விஷயம். நண்பரே, நம் வாழ்க்கையில் ஏன் சிலர் மட்டுமே நமக்கு இவ்வளவு முக்கியமானவர்களாக இருப்பார்கள் என்ற கேள்விக்கு பதிலாக நம் கர்ம வினை பெரிதும் பாதிக்கின்றது என்பதையே நாம் உணர வேண்டும். உலகில் கோடிக்கணக்கான மக்கள் உள்ளனர். ஆயிரக்கணக்கானவர்கள் நம்மை தொடர்பு கொள்ளலாம். ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் நமக்கு துணைவராக அல்லது துணைவியாக அமைவது ஏன் என்று நினைத்து பார்க்கிறீர்களா? இது நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் செய்கிற கர்மாவினால். கர்மா என்றால் என்னவென்றால், நாம் எதையாவது செய்கிறோம் அல்லது அதனால் ஏதாவது பெறுகிறோம் அல்லது மற்றவருக்கு உதவுகிறோம் என்பதாக இருக்கிறது. சில சமயங்களில் நம்மை ஏமாற்றுகிறார்கள், பல சமயங்களில் நாமே ஏமாற்றுகிறோம். சிலருக்கு நல்லது செய்கிறோம், பலரிடமிருந்து அளவுக்கு அதிகமாக நன்மைகளை பெறுகிறோம். இந்த கொடுக்கல் வாங்கல்தான் ருண பந்தம் எனப்படுகிறது. சிலருடைய உறவுகள் ஆனந்தத்தை அளிக்கின்றன, சிலரின் வருகை மட்டற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. சிலர் இருந்தாலே தொல்லை, சிலரின் வருகை துக்கத்தை உருவாக்குகிறது. பல சமயங்களில் ஏன் இவ்வாறு நிகழ்கிறது என்று தெரியாமல் நம் வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடக்கின்றன. கனவில் கூட பார்க்க முடியாத பல ஆச்சரியங்கள் சில சமயங்களில் நிகழ்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நாம் எதற்காக இந்த நிகழ்வுகளை சந்திக்கிறோம்? நாம் நம் தாயை, தந்தையை, சகோதர சகோதரிகளை, நண்பர்களை, மனைவியை, கணவனை, பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கவில்லை. நண்பர்களை தேர்ந்தெடுக்கலாம் என்று கூறலாம். ஆனாலும் அதுவும் தானே நிகழ வேண்டும். நம்மால் உருவாக்க முடியாது. முயற்சி மட்டுமே நம்முடையது. முடிவு, ஒரு சிலர் நம் வாழ்க்கையிலிருந்து திடீரென்று காணாமல் போகலாம். அது இறப்பால் மட்டுமல்ல, பல காரணங்களினால் நிகழும். அதே நபர் மீண்டும் நம் வாழ்க்கையில் வேறு கோணத்தில் தோன்றலாம். ஏதோ ஒன்று நம்மை அடுத்தவர்பால் ஈர்க்கிறது அல்லது அடுத்தவரை காரணம் இல்லாமல் வெறுக்க வைக்கிறது. அது என்ன? சமன் செய்யாமல் மிச்சம் வைத்திருக்கும் கர்மகதிகளின் எச்சங்களே அவ்வாறு ஈர்ப்பை அல்லது வெறுப்பை ஏற்படுத்துகிறதா? இதற்கெல்லாம் தெரிந்த ஒரே காரணம் நம் கர்ம வினைதான். நாம் பல பிறவிகளை கொண்டிருக்கிறோம். அந்த பிறவிகளில் பல பாவ புண்ணியங்களை சேர்த்திருக்கிறோம். அந்த கூட்டின் பெயரே சஞ்சித கர்மா எனப்படுகிறது. அதன் ஒரு பகுதியை இந்த பிறவியில் அனுபவிக்க கொடுக்கப்படுகிறது. அதுவே பிராரப்த கர்மா எனப்படுகிறது. இந்த பிராரப்த கர்மா நிறைவடையாமல் நம்முடைய இந்த பிறவி முடிவடையாது. நாம் இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற முடியாது. இந்த வாழ்க்கை நடைமுறையில் நாம் ஒவ்வொருவரிடமும் ஏதாவது ஒன்றை கற்கிறோம் அல்லது கற்றுக் கொடுக்கிறோம். இதில் நாம் அனைவரும் அதிகமாக கற்பது அல்லது கற்பிப்பது நம் துணையுடன் மட்டுமே. இது தவிர ஆகாமிய கர்மா என்று ஒன்று உள்ளது. அது கொடுக்கப்பட்டுள்ள இந்த பிறவியில் நாம் செய்யும் நல்ல கெட்ட செயல்களால் ஏற்படுவது. யாராலும் யாருக்கும் எந்த கர்மாவையும் ஏற்படுத்தவோ உருவாக்கவோ முடியாது. அவரவர்கள் செய்வினையின் பயனாலேயே அவரவர்கள் அனுபவம் மற்றும் வாழ்க்கை அமையும். துக்கமும் சந்தோஷமும், சண்டையும் சமாதானமும், ஏற்றமும் இரக்கமும், வெறுப்பும் ஆதரவும் அவரவர்கள் கர்மகதியே. இதைத்தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என நம் மதம் போதிக்கிறது. நம் நல்ல கெட்ட காலங்களுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு. ஆகாமி கர்மா நம்முடைய கையிலேயே இருக்கிறது. இந்த பிறவியில் யார் எப்படி இருந்தாலும் நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பது உன் கையிலேயே உள்ளது. நீ செய்யும் நற்செயல்களையும் வினை செயல்களையும் நீ மட்டுமே ஏதோ ஒரு பிறவியில் அனுபவிக்கப் போகிறாய் என்பதைத்தான் உணர்ந்தால் நீ என்ன செய்யப் போகிறாய், எப்படி நடந்து கொள்ளப் போகிறாய், எது போன்ற வாழ்க்கை தடத்தை ஏற்படுத்திக் கொள்ளப் போகிறாய் என்பதே உனக்கு புலப்படும். இதை போதிப்பதுதான் ஆன்மீகம். பாவ புண்ணியங்களுக்கு கூட்டல் கழித்தல் கிடையாது. இரண்டையும் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். பணம் மட்டுமே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் என்று ஒரு சித்தாந்தம் உள்ளது. ஆனால் பணமே இல்லாத ஒரு சாதாரண மனிதன் கூட தன்னுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் சந்தோஷமாக இருக்கிறான். அதே போல பெரும் பணக்காரர்களையும் துக்கங்கள் விடுவதில்லை. சர்க்கரை ஆலை அதிபரானாலும் டியாபெட்டிக் ஆக இருந்தால் இனிப்பு பண்டங்களை உண்ண முடியாது. பல கார்களுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் தனது கால்களையே நடைப்பயிற்சிக்கு நம்ப வேண்டியதாக உள்ளது.
வினை விதைத்த வழியில் விதி நடக்கும், விதி வகுத்த வழியில் நாம் நடக்க வேண்டும். நமக்கு விதிக்கப்பட்டது நம் கடமையை செய்வது மட்டுமே. பலனை ஆண்டவனிடம் விட்டுவிடுவோம். நடப்பதை ஏற்கும் பக்குவத்தை மட்டுமே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை மாற்ற முயலும் போது மேலும் மேலும் துன்பத்தையும் சோகத்தையுமே பலனாகப் பெறுகிறோம். எதற்கும் நிதானமும் பொறுமையும் தேவை. நமக்கு நடக்கப் போகும் நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது. அதேபோல் தீமையையும் கொடுக்க முடியாது. நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் நல்லது கெட்டது எல்லாமே நம்முடைய கர்மவினையின் விளைவுகள். இதனை மாற்ற முயற்சிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய முயற்சியை மட்டும் செய்து பலனை ஆண்டவனிடம் விட்டுவிடுவோம். இதுதான் ஆன்மீகத்தின் மெய்யான பொருள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல். நன்றி. சிவாய நமः. ஓம்.